ஈரானுக்குள் சிக்கியிருக்கின்ற அமெரிக்க விமானப்படையினுடைய கோ பைலட் அமெரிக்க படைகளால் காப்பாற்றப்படுவாரா இல்லையா? இதுதான் இப்போ உலகம் முழுவதும் கேட்கப்படுற ஒரு பரபரப்பான கேள்வியாக இருக்கிறது. உலக ஊடகங்கள், இராணுவ ஆய்வாளர்கள், போரியல் வல்லுநர்கள் என்று சொல்லி எல்லாரும் கண்ணுக்குள்ள எண்ணெய் விட்டு இப்பொழுது தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடிக்கு நொடி வார அப்டேட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் உலக மக்கள் அனைவரும் ஆவலோட அறியறதுக்காக காத்திருக்கக்கூடிய தகவலும் இது ஒன்றுதான். ஏன்னு சொன்னால், இந்த ஒரு கோ பைலட்டை, இந்த ஒரு விமானியை ரெண்டு தரப்பினரும் மிக தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க தரப்பிலிருந்தும் தீவிரமாக தேடப்படுகின்றார். அவரை எப்படியாவது காப்பாற்றணும் என்று சொல்லி, மற்ற பக்கம் ஈரானிய தரப்பிலையும் மிக தீவிரமாக அவர் தேடப்படுகின்றார். அவரை தாங்கள் உயிரோடு பிடிக்கணும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இந்த யுத்த களத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கோ பைலட் ரெண்டு தரப்பினருக்குமே மிக மிக முக்கியமானவர். அவர் யாருடைய கைகளில் அகப்படுகிறாரோ அதிலிருந்து அந்த போரினுடைய திசையே மாறும் என்று சொல்லப்படுகிறது. எனவே மிக மிக முக்கியமான ஒரு தேடுதல் நடவடிக்கை அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்று சனிக்கிழமை இரவு 2வது நாள் இரவாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு தகவலும் வெளிவரையில. சமூக வலைத்தளங்களை நிறைய விதமான செய்திகள் எல்லாம் பரவி கொண்டிருக்குது. அந்த விமானி மீட்கப்பட்டிருக்கிறார், காப்பாற்றப்பட்டார் என்று சொல்லி பலவிதமான செய்திகள் பரவுது. ஆனால் எதுவுமே உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படையில. இதுக்கிடையில இப்படியான சந்தர்ப்பங்களில் விமானிகள் தங்களை காப்பாற்றிக் கொள்வது எப்படி, அவர்களுக்கு வழங்கப்படுற பயிற்சிகள் எல்லாம் என்ன என்று சொல்லி நான் இதுக்கு முதல் போட்ட காணொலியில விரிவா விளக்கமா சொல்லியிருக்கிறேன். நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த காணொலியில நாங்க பார்க்க போற விஷயம், இங்கே அமெரிக்க தரப்பால 24 வீரர்கள் இப்பொழுது இறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுக்குள் 24 பேர் இறங்கி இருக்கிறார்கள். அவர்களை பற்றி பார்க்க போறோம். அதாவது அமெரிக்காவினுடைய கடைசி நம்பிக்கை இந்த 24 பேரும் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்கா தன்னுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிசிறப்பு வாய்ந்த ஒரு படையை உச்சக்கட்ட படையை இப்பொழுது களத்தில் இறக்கி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவரை எப்படியாவது காப்பாற்றணும் என்று சொல்லி, அதுவும் வேற யார்ட்டையாவது கையில் அகப்பட்டா கூட பரவாயில்லை, ஈரானினுடைய கைகளில் அகப்படுறது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவ குறைச்சலாக இருக்கும். இந்த போரினுடைய திசையை மாத்திரணும். அதனால தான் இந்த சிறப்பு அணி இறக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு அணியை சொல்றது பரா ரெஸ்கியூ என்று சொல்லி, பரா ரெஸ்கியூ அணி என்று சொல்றது. இவர்கள் எப்படியான பயிற்சிகள் எல்லாம் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, இவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுத வளங்கள் என்ன, எல்லாத்த பற்றியும் ஒன்றொன்றா பார்க்க போறோம். இவர்களை பிஜேஸ் என்று சொல்லியும் சொல்றது. பிஜே என்று சொல்லி, அதாவது பரசூட் ஜம்பர்ஸ், பரசூட்டை அணிந்து கொண்டு ஜம்ப் பண்ணுபவர்கள் என்கின்ற அர்த்தத்தில் பிஜேஸ் என்று சொல்றது. உண்மையான பேர் பரா ரெஸ்கியூ அணியினர் என்று சொல்றது. இந்த 24 பேர் இப்போ இறங்கி இருக்கிறார்கள் தானே. மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவில் 500 பேர் வரையில் இருக்கிறார்களாம் இந்த மாதிரியான மீட்பு படையினர். இவர்கள் எங்கே போய் மீட்பார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எந்த மூலையிலையும் எந்த சூழ்நிலையிலும் யாரை வேணும்னாலும் காப்பாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள், அப்படியான பயிற்சி பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அது தனியாக அமெரிக்காவில் வச்சு அவர்களுக்கான பயிற்சி வழங்கப்படுறதில்லை. இந்த உலகத்தினுடைய சகல மூலைகளிலையும் வேற வேற காலநிலை இருக்கக்கூடிய சகல இடங்களுக்கும் இவர்கள் அழைத்து செல்லப்பட்டு அங்கெல்லாம் பயிற்சி, வேற வேற புவியியல் அமைப்பு, இந்த மாதிரி பாலைவனத்திலும் இவர்களுக்கு பயிற்சி இருக்குது. அதே மாதிரி கடும் பனிப்பொழிவு நடக்கிற இடத்துலையும் இவர்களுக்கு பயிற்சி இருக்குது. மலை உச்சியிலையும் பயிற்சி இருக்குது. எல்லா இடமும் பயிற்சி நடக்குமாம். அப்படி கடுமையான பயிற்சி 2 வருடங்களுக்கு மேலாக அவர்களுக்கான பயிற்சி வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அதிசிறப்பு பயிற்சி பெற்ற, தனிய பயிற்சி மட்டுமில்லாமல் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுத வளங்கள், மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உலக இராணுவத்திலேயே உலக இராணுவ வரலாற்றிலேயே அமெரிக்க இராணுவ இந்த அணியிட்ட இருக்கிற மாதிரியான ஆயுத வளங்களும் பயிற்சிகளும் வேற யாரிடமும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இப்ப எல்லா நாட்டு இராணுவத்திலையும் இப்படியான வீரர்கள் இருப்பார்கள் தானே. இருந்தாலும் அமெரிக்க இராணுவத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வீரர்களை போல அந்த ஆயுத வளங்களும் பயிற்சியும் வேறு யாருக்கும் கிடைக்கல என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர்கள் தான் இப்பொழுது களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். 2 ஹெலிகாப்டர்கள் மூலமாக இவர்கள் அடர்ந்த காட்டுக்குள், அந்த மலைப்பகுதிக்குள் இறங்கியிருக்கிறார்கள். இவர்களுக்கும் பல்லாயிரக்கணக்கான ஈரானியர்களுக்கும் இடையில தான் இப்போ போட்டி. அந்த பல்லாயிரக்கணக்கான ஈரானியர்கள் உள்ளூர் மக்கள் இருக்கின்றார்கள். அதே போல பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள். ஆயுதங்களை தரித்த பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள். ஈரானினுடைய பசிச் படையணியைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானவர்கள் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய சிறப்பு அணியும் இறக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால், அந்த ஒரு கோ பைலட் 2 தரப்புக்குமே மிக மிக முக்கியமானவர். எனவே யாருடைய கைகளில் அவர் சிக்கப் போகிறார், அதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். சரி, இந்த அணி இருக்குதானே, இந்த பரா ரெஸ்கியூ அணி இவர்கள் 30,000 அடி உயரத்திலிருந்து குதிக்கக்கூடியவர்களாம். ஏனென்று சொன்னால், எல்லா சந்தர்ப்பங்களையும் இவர்களை கூட்டிக் கொண்டு போற விமானமோ ஹெலிகாப்டரோ தாழ்வாக பறக்க முடியாது. கீழே இருந்து தாக்குதல்கள் நடக்கும். எதிரி பகுதியிலிருந்து தாக்குதல்கள் நடக்கும் தானே. ஏவுகணை தாக்குதல்கள் நடக்கும். எல்லா விதமான தாக்குதல்களும் நடக்கும். எனவே தேவைப்பட்டா 30,000 அடி உயரத்திலிருந்து குதிச்சு, 30,000 அடி உயரம்ன்றது ஒரு சாதாரண உயரம் இல்லை. அவ்வளவு உயரத்திலிருந்து குதிச்சு அங்கிருந்து கீழே வரைக்கும் சரியான ஸ்பாட்ல போயிட்டு இறங்கணும்.
எனவே பெரிய டாஸ்க் தான். எனவே அப்படி குதிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி இவர்கள் கொண்டு வர அந்த பரசூட்டுக்கு தானே இவர்கள் வச்சுக்கிற பரசூட் அது வந்து சாதாரண பரசூட் இல்லையாம், ஏனையவர்கள் பாவிக்கிற மாதிரி பரசூட் இல்லையாம். 470 சதுர அடி 470 சதுர அடி கொண்ட பெரிய பரசூட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதனுடைய நிறைய வந்து 37 கிலோகிராம் என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே இவையில் வந்து விமானத்தில் ஏறைகளை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அந்த வீடியோக்களை பார்த்துருப்பீங்கள். பெரிய பெரிய மூட்டைகள் எல்லாம் தூக்கி கொண்டு ஒரு மூட்டை முதுகில் இருக்கும், மற்ற மூட்டை வந்து முன்பக்கம் இருக்கும், மற்ற காலுகளை வந்து பின்னாம்பெரிய மூட்டை ஒன்று சுமந்து கொண்டு இப்படி போவார்கள். அதுதான் அந்த பரசூட். முதுகில் கொள்ளிருக்கிறதா வந்து ஏனிய எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் பிறகு பார்ப்போம். எனவே அப்படி 37 கிலோ பரசூட்டை வந்து சுமந்து கொண்டு போயிட்டு அதிலிருந்து குதிக்கணுமாம். விமானத்தில் இருந்தோ ஹெலிகாப்டர்ல இருந்தோ குதிக்காக்கு முதல் 11 சோதனைகள் செய்வார்களாம். குயிக்காக எல்லாம் செக் பண்ணி பார்ப்பார்களாம், எல்லாம் ரெடியாக இருக்கா, பரசூட் எல்லாம் வந்து கொழுவி இருக்கான்னு சொல்லி 11 விதமான செக் லிஸ்ட் இருக்கும் போலடாக்கு. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு வீரர் சக வீரராலும் வந்து அவர்கள் பரிசோதனை செய்யப்படுவார்களாம். அதுக்கு பிறகுதான் அவர்கள் குதிப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே வந்து நவீன ஆயுதங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க நவீன ஆயுதங்கள். இவர்கள் தலையில் போட்டுக்கிற ஹெல்மெட்டே வந்து அதுக்குள்ளேயே 1000 விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. நைட் விஷன் கண்ணாடியில் இருந்து ஜிபிஎஸ்ல இருந்து தொலைத்தொடர்பில் இருந்து சகல விதமான வசதிகளும் இவர்கள்ட்ட இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் சுமந்து கொண்டு போகிற பேக்குக்குள்ளே வந்து ஏராளமான பொருட்கள் இருக்கும் என்று சொல்லி, உணவுப் பொருட்கள் மற்ற பொருட்கள் எல்லாம் இருக்கும் தானே, அதோடு சேர்த்து மிக முக்கியமாக பல வகையான ரத்தம் கொண்டு போவார்களாம். சின்ன சின்ன பேக்கில் வந்து எல்லா வகையான ரத்தங்களும் எல்லாருடைய பேக்லேயும் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் இவர்கள் இப்போ ஒரு ஆளை போய் காப்பாற்ற போயினும் அந்த காப்பாற்ற வேண்டிய நபர் வந்து காயம் அடைஞ்சிருக்கலாம், ரத்த ஓட்டம் போயிருக்கலாம், அவருக்கு உடனடியாக அந்த இடத்துல வச்சு ரத்தம் ஏற்ற வேண்டியும் பெறும். எனவே இவர்கள் வந்து என்னதான் விமானப்படை வீரர்களாக இருந்தாலும் பாதி மருத்துவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. பயங்கரமான மருத்துவ பயிற்சியும் அவர்களுக்கு வழங்கப்படுது. எப்படிப்பட்ட மருத்துவ பயிற்சி என்று சொன்னால் தனியாக காயங்களுக்கு மருந்து கட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த நபருக்கு அந்த இடத்துல வச்சு ரத்தம் ஏற்றணும், ரத்தத்தை வந்து மாற்றணும் சொன்னால் உடனே அந்த இடத்துல வச்சு எங்கேயாவது நடு 10 ஏக்கர் இறங்கி அடர்ந்த காட்டுக்குள்ளே குதிச்சென்றாலும் அங்கே வச்சு ரத்தத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லா வகையான ரத்தத்தையும் கொண்டு போவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே ஒரு இடத்துல குதிக்கணும், எல்லா பக்கத்திலிருந்து சூடுகள் வரும், அதை பார்க்கணும், தன்னை பாதுகாக்கணும், காப்பாற்ற வேண்டிய நபருக்கு போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து என்ன பிளட் அவருக்கு உடம்புல இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து அதுக்கேற்ற பிளட்டை வந்து ஏற்றணும்ன்றது அடுத்த நடவடிக்கை. எனவே இப்படியாக பலவிதமான ஆபத்தான பணிகளை வந்து மேற்கொள்ளக்கூடியவாறு அவர்களுக்கான பயிற்சி வழங்கப்பட்டிருக்காம். ஓகே, இப்போ 24 பேர் அங்கே குதிச்சிருக்கணும் தானே, இறங்கியிருக்கணும் தானே, அவர்களுக்கு வந்து 3 விதமான கடமைகள் இருக்கா. முதல்ல வந்து 3 விஷயங்கள் செய்து முடிச்சு போட்டு தான் அதுக்கு பிறகு யாரை காப்பாற்றுறது, அவருக்கு ரத்தம் ஏற்றுறதா, என்ன செய்யறது, மருந்து கட்டுறதான்றதை பிறகு பார்ப்பினோம். அதாவது அந்த 3 நடவடிக்கையும் என்னென்னு சொன்னால், முதலாவது வந்து தாக்குதல், அக்கம் பக்கத்திலிருந்து வரக்கூடிய தாக்குதல் எல்லாத்தையும் சமாளித்து உடனடியாக சண்டையில் ஈடுபடணும், இறங்கின உடனேயே சண்டையில் ஈடுபடணும் முதலாவது. ரெண்டாவது வந்து அந்த இடத்தை வந்து ஏரியாவை வந்து பாதுகாக்கணும், ரெண்டாவது பாதுகாக்கணும். மூன்றாவது வந்து டொமினேட் பண்ணணும், அதாவது அதில் வந்து அவர்களுடைய கண்ட்ரோலான் இருக்கணும். அது 1 மணித்தியாலமோ 2 மணித்தியாலமோ 3 மணித்தியாலமோ அந்த குறிப்பிட்ட ஏரியா வந்து அவர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளான் இருக்கணும். எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத மாதிரி அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த 3 வேலைகளையும் செய்து போட்டுத்தான் அந்த மீட்பு நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த படையணிக்கு வந்து இன்னும் ஒரு பேர் ஒன்று இருக்காம், சுவிஸ் ஆர்மி நைஃப் என்று சொல்லி. சுவிஸ் ஆர்மி நைஃப் என்று, அதாவது சுவிஸ் நைஃப் எங்களுக்கு தெரியும், சுவிஸ் கத்தி எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு இந்த அளவு நீளமாக இருக்கும். அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து விதமான கோணங்களில் வந்து பல கத்திகள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். எனவே ஒரு செட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் அதை வச்சுக்கொண்டே ஏராளமான வேலைகளை செய்யலாம். எல்லா கத்திகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர ஷார்ப்பாக கூராக இருக்கும். அதைத்தான் சுவிஸ் கத்தி என்று சொல்கிறது. எனவே சுவிஸ் ஆர்மி நைஃப்ன்றது இவர்களுக்கு ஒரு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு பட்ட பேர் மாதிரி. ஏன்னு சொன்னால் எல்லா விதமான வேலைகளையும் செய்வார்கள் என்று சொல்லி எல்லா விதமான சூழ்நிலையிலும் எல்லா விதமான சந்தர்ப்பங்களையும் அந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லி. எனவே இப்படிப்பட்ட படையணியை இப்பொழுது அமெரிக்கா களத்தில் இறக்கியிருக்கிறது. இன்றைக்கு சனிக்கிழமை இரவு 2வது நாளாகவும் தீவிரமான தேடுதல் வேட்டை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை எந்த ஒரு உத்தியோகபூர்வமான தகவலும் வெளியாகவில்லை. எனவே நாங்கள் இந்த நடவடிக்கை சம்பந்தமாக சுருக்கமாக சொல்ல போனா, ஒரு வரியில சொல்ல போனா, அமெரிக்கா தன்னுடைய உச்சக்கட்ட படையை வந்து இப்பொழுது இறக்கி இருக்கிறது, அந்த குறிப்பிட்ட விமானப்படை வீரரை வந்து காப்பாற்றி எடுப்பதற்காக. எனவே யாருடைய கைகளில் அவர் சிக்குவார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இவரை வந்து மீட்கிற இந்த நடவடிக்கை வந்து மிக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்று சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால் அவ்வளவு கஷ்டம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலைத்தொடர் ஒன்று இருக்காம், அதாவது 14,000 அடி
அடி உயரமும் 1400 கிலோமீட்டர் நீளமுமான ஒரு மலைத்தொடர். அதை சொல்றது சாக்ரோஸ் மலைத்தொடர் என்று சொல்லி. அதுக்கு பக்கத்தில் இவர் எங்கேயோ இடத்துல மறைஞ்சிருக்கணும். எனவே அந்த மலையை தாண்டி மற்ற பக்கம் போகிறதே மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று சொல்லி அந்த மலைகளில் ஏராளமான குகைகளும் இருக்காம். அந்த குகைகள் சும்மா வெறும் குகைகளாக இருக்கா அல்ல அதுக்குள்ளே ஈரான் ஏதாவது வச்சிருக்கா இன்னோ தெரியல. எனவே மிக சவாலான பணியில் இப்பொழுது அமெரிக்காவினுடைய இந்த 24 ரெஸ்கியூ அணியினர் இறங்கியிருக்கிறார்கள். முடிவு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.